Hi guys, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் நியூஸோட நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் தெரிவித்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெய்ட் ப்ரொமோஷன். உங்களுக்கு ஜெனுவனா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கிற வெப்சைட் லிங்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை இங்கிலீஷாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய டேப்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் கெயின் ஃபாலோவர்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூசர் நேம், இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற அந்த கிரீன் கலர் ஃபைண்ட் யூசர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக் காட்டும். அதுக்கு கீழே வந்து நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து மினிமம் லீஸ்ட் அமௌண்ட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த கிரீன் கலர் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஒன் பை ஒன்னாக கெயின் ஆகிட்டே இருக்கும். ஐபிஎல்லோட வேல்யூவேஷன் பொதுவாக சீசன் பை சீசன், அதாவது இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருந்தது. ஆனால் லாஸ்ட் 2 இயர்ஸாக பயங்கரமான ஒரு டிப் வந்து நம்மளால பார்க்க முடியுது. 2023 சீசனில் 92,500 crore, 2024 சீசனில் 82,700 crore, 2025 சீசனில் 76,100 crore. இந்த ட்ராப் இஸ் வேக்கப் கால் ஃபார் பிசிசிஐ அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் இந்த ட்ராப்க்கான ரீசன்ஸா என்ன இருக்கலாம்னு சொல்றாங்கன்னா, merger ஆஃப் ப்ராட்காஸ்ட் மேஜர்ஸ், அதாவது Viacom 18 அண்ட் டிஸ்னி ஸ்டார் வந்து 2024 இயர்ல merge ஆகியிருப்பாங்க. அதனால தான் வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரா இருந்தது வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரா மாறுச்சு. சிங்கிள் ப்ராட்காஸ்டரா மாறினதுனால நோ பிட்டிங் வார் அண்ட் லெஸ்ஸர் மீடியா ரைட்ஸ் வேல்யூ. ஸோ இந்த ரீசனால வந்து டிப் ஆகியிருக்கலாம். அண்ட் ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரியல் மணி கேமிங் ஆப்ஸ்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க. லைக் ட்ரீம் லெவன் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்பான்சர்ஸ் ஆஃப் ஐபிஎல்லாக இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க பேன் ஆன காரணத்தால கண்டிப்பா பிசினஸ் அஃபெக்ட் ஆகிருக்கலாம்னு ஃபீல் பண்றாங்க. என்னதான் இவ்வளவு ரீசன்ஸ் நம்ம கொடுத்தாலுமே ஆப்வியஸா மக்களுக்குமே அதர் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல் நடக்கிற சமயத்துல தான் வந்து பிஎஸ்எல் ஃபார் த பாஸ்ட் 1 or 2 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டு லீக்ஸுமே ஓவர்லாப் ஆகுறதுனால கண்டிப்பா வேல்யூல ஒரு டிப் இருக்க தான் செய்யும். ஐபிஎல் அண்ட் பிஎஸ்எல் கம்பேர் பண்றது மட்டும் நினைக்காதீங்க. ஐபிஎல் வேற ரேஞ்சில் இருக்கு. ஐபிஎல் அண்ட் பிஎஸ்எல் ஒன்னா நடக்கிறதுனால மேபி இந்த டிராப் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஃபியூச்சர் ஆஃப் வேர்ல்ட் கிரிக்கெட் எதை நோக்கி போறதுன்னு தெரியல. பிகாஸ் டெஸ்ட் 20 அப்படிங்கிற ஒரு நியூ ஃபார்மேட் வந்து இப்போ கிரிக்கெட்டில் லான்ச் ஆகியிருக்கு. கௌரவ் பஹிர்வானி அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆண்டர்பிரினர் வந்து இந்த ஒரு நியூ ஃபார்மேட்டை வந்து அன்வெயில் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஏபி டிவிலியர்ஸ், கிளைவ் லாய்ட் அந்த மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸுமே வந்து இந்த ஒரு ஃபார்மேட்டோட அசோசியேட்டடாக இருக்காங்க. இது ஒரு ஹைபிரிட் கிரிக்கெட் ஃபார்மேட் மாதிரிங்க. அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் பிளஸ் T20 கிரிக்கெட் இஸ் ஈக்குவல் டு டெஸ்ட் 20. ஸோ 4 இன்னிங்ஸ் 20 ஓவர்ஸ் ஈச், டோட்டலாக வந்து 80 ஓவர்ஸ் ஒரு மேட்ச்ல நடக்கும். டெஸ்ட்னாலே மல்டி டே ஃபார்மேட் தான். அட்லீஸ்ட் 3 days நடந்தால் தான் ப்ராப்பர் டெஸ்ட் மேட்சாவே கன்சிடர் பண்ண முடியும். பட் இந்த டெஸ்ட் 20 ஃபார்மேட்ல வந்து ரிசல்ட் வந்து ஒரே நாளில் நமக்கு கிடைச்சிரும். இப்போதைக்கு this format is intended for people who are between 13 to 19 age. ஃபியூச்சர்ல மேபி ஐசிசி இந்த ஃபார்மேட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ நிறைய டீம்ஸ், நிறைய நேஷன்ஸ் வந்து இந்த ஒரு ஃபார்மேட்லையும் ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. போத் டெஸ்ட் அண்ட் ஓடிஐயோட அந்த அட்ராக்ஷன் வந்து நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே தான் போகுது. மக்கள் எல்லாருமே வந்து T20 ஃபார்மேட் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ஒரு ஃபார்மேட் இப்போ கொண்டு வந்திருந்தாங்கன்னா இது இப்போவே ஸ்டாப் பண்றது தான் நல்லது. பிகாஸ் ஓடிஐ அண்ட் டெஸ்ட் தான் வந்து கிரிக்கெட்டோட அடையாளமே. அதுவே ஃபியூச்சர்ல இல்லாம போயிருச்சுன்னா that will become a very serious issue. அண்ட் நீங்க இந்த டெஸ்ட் 20 ஃபார்மேட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை டெஃபினட்டா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜிம்பாப்வே அண்ட் ஆப்கானிஸ்தான் அக்டோபர் 29ல இருந்து 3 மேட்ச் T20 சீரிஸ் இன் ஜிம்பாப்வே ப்ளே பண்ண போறாங்க. இந்த சீரிஸ்க்கான ஆப்கானிஸ்தான் ஸ்குவாடை இப்போ ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து ஆஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஸ்குவாட்ல நம்ம நூர் அகமது இருக்காரு. நூர் அகமதை திரும்ப கிரிக்கெட் ஃபீல்ட்ல எப்போ பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நூர் அகமது ப்ளே பண்ணுவாரு. அபுதாபி T10 2025 சீசன் வர நவம்பர் 18ல இருந்து நவம்பர் 30 வரைக்கும் ரன் ஆக போகுது. இந்த டோர்னமெண்ட்கான ப்ரீ சென்னிங்ஸ்ல இப்போ எல்லா டீம்ஸுமே ஆக்டிவா இருக்காங்க. ஸோ எல்லா டீம்ஸுமே வந்து அவங்களோட ப்ரீ சென்னிங்ஸை ஒன் பை ஒன் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐக்கன், பிளாட்டினம்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வந்து பிளேயர்ஸ்லாம் வந்து எல்லா டீம்ஸையும் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபாஃப் டியூப்ளசஸ் வந்து விஸ்டா ரைடர்ஸ் அப்படிங்கிற டீமுக்காக வந்து இந்த சீசன்ல ப்ளே பண்ண போறாரு. விஸ்டா ரைடர்ஸ், ராயல் சாம்ஸ், குவட்டா கேவல்ரி இந்த 3 நியூ டீம்ஸ் வந்து இந்த சீசனுக்கு ஆட் ஆகியிருக்காங்க. இந்த லீகோட மெயின் இஷ்யூ வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸே கிடையாது. ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்து இப்போ இந்த லீக்ல ப்ளே பண்றதே கிடையாது. ஏன்னா மொரிஸ்வெல் சாம்ப் ஆர்மின்னு ஒரு டீம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னையை பேஸ் பண்ணி ஒரு டீம் இருந்துச்சு. அண்ட் இனிமே எக்கச்சக்கமா பங்களா டைகர்ஸ் அப்படிலாம் ஒரு டீம் இருந்தது. அந்த டீம்ல எங்க போச்சுன்னே தெரியல. பட் எனிவே SA20 சீசனுக்கு முன்னாடி நம்ம ஃபாஃப் டியூப்ளசஸ் இந்த அபுதாபி T10 சீசன் ப்ளே பண்ண போறாரு. குவெட்டாவை பேஸ் பண்ணி வந்திருக்கிற நியூ பிரான்ச்சைசி வந்து PSL குவெட்டா கிளாடியேட்டர்ஸ்னு ஒரு சைடு இருக்காங்க இல்லையா, அந்த டீமோட ஓனர்ஸ் தான் வந்து இந்த டீமையுமே ஓன் பண்றாங்க. ஃபாஃப் டியூப்ளசஸ் வந்து அபுதாபி T10 ஆர் நேபாள் பிரீமியர் லீக் இந்த 2 லீக்ஸ்ல ஏதாவது ஒரு லீக் ப்ளே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அவர் இப்போ வந்து அபுதாபி T10 ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. நேபாள் பிரீமியர் லீக் வந்து நவம்பர் 17 ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த லீக்ல வந்து பிராட் நகர் கிங்ஸ் இப்போ ஜேஎஸ்கே அண்ட் டிஎஸ்கே பிளேயரான சுபம் ரஞ்சானேவை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சுபம் ரஞ்சானி டிஎஸ்கேக்காக வந்து எம்எல்சியில் ப்ளே பண்ணியிருப்பாரு ஜூன் 2025 மந்த்ல. அதுக்கப்புறமாலேருந்து அவரோட கிராஃப் வந்து பீக்குக்கு போயிருச்சுங்க. பிகாஸ் SA20 ஆக்ஷனில் வந்து ஜேஎஸ்கே அவரை பேஸ் பிரைஸ்க்கு சைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ILT20 ஆக்ஷனில் வந்து ஷார்ஜா வாரியர்ஸுமே வந்து பேஸ் பிரைஸ்க்கு சைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ கனடா சூப்பர் 60 நடந்துச்சு இல்லையா, அதுலேயுமே வந்து ஒரு டீமுக்காக ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போ நேபாள் பிரீமியர் லீக்குமே ப்ளே பண்ண போறாரு. ஸோ தொடர்ந்து பேக் டு பேக் லீக்ஸ் வந்து நம்ம சுபம் ரஞ்சானே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு சில சக்ஸஸ்ஃபுல் பிளேயர்ஸை தான் நான் பார்த்துருக்கேன். அதில் கண்டிப்பாக சுபம் ரஞ்சானேவும் இருப்பாரு. ரஞ்சி ட்ராஃபியை பற்றி லாஸ்ட் வீடியோ நம்ம பேசியிருப்போம் இல்லையா, நம்ம ருத்ராஜ் கேகவத் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி மற்ற சிஎஸ்கே ஸ்டார்ஸுமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் vs உத்தரப்பிரதேஷ் கேமில் நம்ம ஷேக் ரஷீத் 136 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேபி இந்த ரஞ்சி சீசன் வந்து நம்ம ஷேக் ரஷீதுக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசனாக அமையலாம். அண்ட் சிஎஸ்கே இஃப் அட் ஆல் அவரை ரீடைன் பண்ணாங்கன்னா அது ஒரு குட் மூவாக தான் இருக்கும்னு தோணுது. ஆந்திரா பிரீமியர் லீக்லையுமே வந்து நம்ம ஷேக் ரஷீத் அவரோட சைடு லீட் பண்ணியிருப்பாருங்க, கேப்டனாக இருந்திருப்பாரு. அண்ட் வித் த பேட் ஆல்சோ வந்து கன்சிஸ்டன்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஐபிஎல் என்ன ஷேக் ரஷீதால டெலிவர் பண்ண முடியலனாலும் இஃப் அட் ஆல் சிஎஸ்கே அவரை ரீடைன் பண்ணாங்கன்னா இட் வில் பியூர்லி பி பேஸ்ட் ஆன் இஸ் ரீசென்ட் டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்சஸ். சிஎஸ்கேக்காக இந்த சீசனில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ண குர்ஜப்ரீத் சிங் பார்த்தா ஜார்க்கண்டுக்கு எதிராக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் நம்ம கலீல் அஹமத் பார்த்தா சத்தீஸ்கருக்கு எதிரான கேமில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவராலாக சிஎஸ்கே எல்லா பிளேயர்ஸுமே இந்த ரஞ்சி ட்ராஃபியில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஎல் 2026 ஆக்ஷனோட ஹாட்டஸ்ட் ப்ராப்பர்ட்டினா அது கேமரன் கிரீன் தான். நம்ம கிரிக்பஸ் கூட ரீசெண்டாக அதை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா. இவ்வளோ நாட்கள் நான் எந்த ஒரு வீடியோ கேமரன் கிரீனுக்கு சிஎஸ்கே போகணும்னு சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான நேரம் இப்போ வந்திருக்கு. பிகாஸ் கேமரன் கிரீன் இப்போ நடக்க போகிற இந்தியா vs ஆஸ்திரேலியா சீரீஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக ரூல்ட் அவுட் ஆகியிருக்காருங்க. அகைன் அவருக்கு ஒரு மேஜர் இன்ஜுரி, லோ கிரேட் சைடு சோர்னஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து அப்கமிங் ஆஷஸ்ல கூட வந்து கேமரன் கிரீன் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து இப்போ ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. எஸ், கேமரன் கிரீனுக்கு ஏன் சிஎஸ்கே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா இதுதாங்க ரீசனே, இன்ஜுரி கன்சர்ன். தலைமை இப்போ தான் ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து ஒரு மேஜர் சர்ஜரி அண்டர்கான் பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஒரு பேக் இன்ஜுரி இருந்தது இல்லையா, அதனால தான் வந்து நிறைய இன்டர்நேஷனல் டூர்ஸ்ல வந்து அவர் மிஸ் ஆகிட்டே இருந்தாரு. ரீசெண்டாக தான் வந்து காம்படிட்டிவ் பவுலிங்க்கு வந்து ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. இந்த இன்ஜுரி அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, பவுலிங் வந்து நெட்ஸ்ல போட்டிருக்காருங்க, அந்த நேரத்தில் தான் அவருக்கு இந்த ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அண்ட் இப்போ இந்த சீரீஸ்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. அண்ட் T20 வேர்ல்ட் கப் வேற வரப்போகுதுங்க. ஸோ அதில் கண்டிப்பாக கேமரன் கிரீன் வந்து இருப்பாரு. ஸோ T20 வேர்ல்ட் கப் வந்து ஐபிஎலுக்கு முன்னாடி வேற நடக்க போகுது. இஃப் அகைன் அவருக்கு அங்கே ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா அவர் ஐபிஎல்லேருந்து கம்ப்ளீட்டாக ரூல்ட் அவுட் ஆகிடுவார். அவர் எந்த டீம் வந்து அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ ஆக்ஷனில் அந்த டீம் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் கால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கேமரன் கிரீன் வில் மிஸ் த ஐபிஎல். சிஎஸ்கேக்கு திரும்ப பென் ஸ்டோக்ஸ் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு இஃப் சிஎஸ்கே பிக்ஸ் கேமரன் கிரீன். கேமரன் கிரீன் இப்போ ஒரு ஷார்ட் ரீஹேப் பீரியட்குள்ள போக போறாரு. ஆஸ்திரேலியாவோட டொமஸ்டிக் சீசன்ல வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா டீமுக்காக வந்து நம்ம கேமரன் கிரீன் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ அந்த டீமோட மேட்ச் வந்து இன்னொரு 11 days டைம்ல வந்து நடக்க போறதுங்க. ஸோ அந்த மேட்ச்ல வந்து ஹி மைட் ப்ளே அண்ட் பவுல் அப்படின்ற மாதிரி ESPN கிரிக்கெட் இன்ஃபோ சொல்லியிருக்காங்க. கேமரன் கிரீன் மட்டும் ஆஸ்திரேலியாவுக்கு பிரச்சனை இல்லை, மற்ற சில பிளேயர்ஸ்மே வந்து இந்த ODI சீரிஸ் வந்து மிஸ் அவுட் பண்ண போறாங்க. பேட் கமின்ஸ் ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. ஜாஸ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 ODIஸ்க்கு ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. ஆடம் ஜாம்பா வந்து ஃபர்ஸ்ட் ODIக்கு அவைலபிள் கிடையாது. அலெக்ஸ் கேரியும் வந்து ஃபர்ஸ்ட் ODIக்கு அவைலபிள் கிடையாது. ஒரு போக பார்த்தா ஆஸ்திரேலியன் டீமுக்கு 11 பிளேயர்ஸை ஃபீல்டு பண்றதே கஷ்டமாயிடும் போல. எனவே கேஸ் நீங்க நினைக்கிறீங்க சிஎஸ்கேக்கு கேமரன் கிரீன் தேவை அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.